முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை இருமுறை உயர்ந்ததால் சவரன் 83,000 கடந்தது. 1 கிராம் 10,430க்கும் சவரன் 83,340க்கும் விற்பனை. செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ என அனைத்திலும் பயணிக்க புதிய செயலியை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை ஒன் செயலி மூலம் பயணச்சீட்டு பெற்று தடையின்றி பயணிக்கலாம். அருணாச்சல பிரதேசத்தில் 5,100 கோடி ரூபாயில் திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி 1,750 கோடி ரூபாயில் மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அடிக்கல். டெல்லியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை இன்று மாலை சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன். சுற்றுப்பயணம், கூட்டணி ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. சென்னையில் உள்ள தினகரன் வீட்டில் நேற்று 1 மணி நேரம் ஆலோசனை நடந்ததாக தகவல். வரும் சனிக்கிழமை சேலத்தில் விஜயின் பரப்புரை நடைபெறுமா? இடம் முடிவு செய்யப்படாத நிலையில் மாற்றப்பட வாய்ப்பு. தாவேக்காவின் பின்புலத்தில் பாஜக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. விஜய் அகந்தையுடன் பேசுவதாகவும் விமர்சனம். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்கு வார்த்தையில். அந்த அகந்தை இருக்கக்கூடாது. சென்னை போரூர் டோல்கேட் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த வழக்கு. வடபழனியைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் உட்பட மேலும் 4 பேர் கைது. திருப்பதி பிரம்மோற்சவத்தையொட்டி சென்னையிலிருந்து 11 வெண்பட்டு திருக்குடைகள் ஊர்வலம். கவுனி தாண்டும் நிகழ்ச்சி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம். இருபத்தி 4ஆம் தேதி தொடங்கும் பிரம்மோற்சவத்துக்காக தயாராகும் திருப்பதி ஏழுமலையான் கோயில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலிருந்து 5 டன் பூ மாலைகள் அனுப்பி வைப்பு. மதுரை அருகே ஊருணி கான்கிரீட் சுவர் உடைந்து விழுந்ததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வாளி பரிசளிக்கப்பட்டதால் குவிந்த மக்கள். சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலையும் வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என கணிப்பு. ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு ஏற்றவாறு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உடல்நலக் குறைவால் காலமான நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவி கீதா உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆறுதல் கூற கண்கலங்கிய மகள்கள் ராதிகா, நிரோஷா. ஆயிரத்து 231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் 2417 காலி பணியிடங்களும் விரைவில் எம்ஆர்பி மூலம் நிரப்பப்படும் என உறுதி. இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவிடம் காவல்துறையினர் 4 மணி நேரம் விசாரணை.
சென்னையில் நடந்த விசாரணையில் ஆதாரங்கள், ஆவணங்களை காண்பித்தார். பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவானை மணிக்கு 215 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் சூறாவளி. பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்ட நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை ஆனைகவுனியிலிருந்து திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படும் கவுனி தாண்டும் நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்கள். பலா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடக்கும் கருட சேவையை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு 11 வெண்பட்டு திருப்படைகளை சென்னையிலிருந்து 5 நாட்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. 21வது ஆண்டு திருப்பதி திருக்கொடை ஊர்வலம் மிக தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை பூக்கடையில் உள்ள தென்னகேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ வித்யாசி தீர்த்தர் சுவாமிகள் ஆசிரியை வழங்கி திருக்குடைகளை ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருக்குடை ஊர்வலம் சென்னை கேசவ பெருமாள் கோயிலிலிருந்து மதியம் 12 மணிக்கு புறப்பட்டு தற்போது திருக்குடை ஊர்வலம் NSC போஸ் சாலை, கோவிந்தப்பா நாயக்கர் தெரு சந்திப்பு, அதேபடி வைராக மடம், வால்டாக்சி சாலை வழியாக 6 அல்லது 7 மணிக்கு காவலை காணும் என்று எதிர்பார்க்கலாம். அதேபோல் சென்னை ஊர்வலம் செல்லும் பாதைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் கூறுவார்கள் என்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் ஊர்வலம் சென்று 26ஆம் தேதி திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோயிலில் 2 திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. மற்ற திருக்குடைகள் வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்கள் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருமலை ஏழுமலையான் சமர்ப்பிக்கப்படுகிறது. பால்வேன். விவரங்களுக்கு நன்றி அசோக். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இன்று முதல் அமலானதை தொடர்ந்து GST 2.0 என குறிப்பிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார். சேமிப்பு திருவிழா தொடங்கியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டியில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் நவராத்திரி தொடங்கும் நாளில் மக்களுக்கு கொண்டாட மேலும் ஒரு காரணம் கிடைத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் 0 அல்லது 5% வரி விகிதத்திற்குள் வந்திருப்பதாகவும் அக்கடிதத்தில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். GST 2.0 குறைந்த விலையையும் அனைத்து இல்லங்களில் புன்னகையையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். GST வரி சீர்திருத்தத்தால் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மின்னணு பொருட்கள், கார்களின் விலை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 4 அடுக்குகளாக இருந்த GST விகிதம் 5 மற்றும் 18% என 4 அடுக்குகளாக இருந்த GST விகிதம் 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்ட நிலையில் இந்த புதிய வரி முறை நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. பேக்கரி பொருட்களின் விலை 18%இலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை கணிசமாக குறைந்துள்ளது. கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலில் GST வரி குறைப்பால் பக்கோடா, ஜாம்பன், கார வகைகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது.